தர்மசாஸ்திரம் ஸ்திரீகள் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயங்களையும் ஏற்றுக்கிட்டு அது சாஸ்திர சம்பந்தத்தில் சொல்லாட்டாலும் சம்பிரதாயத்தில் இருந்தது. சம்பிரதாயமா இருந்தாலும் நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரமும் நமக்கு சொல்லும். எப்படி தேசாச்சாரம்னு சில நடைமுறைகளை ஒத்துக்கிறோமோ, குலாச்சாரம்னு ஒரு நடைமுறை ஒத்துக்கிறோமோ, அந்த மாதிரி இருக்கும் ஒரு பிரமாணம் இருக்கு. ஸ்திரீகளா புராணத்தில் விளக்கப்பட்டதெல்லாம் எடுத்து நடத்தினா அதுவும் ஆச்சாரத்தில் சேர்ந்தது. அதுவும் நியமேன அனுஷ்டானம் அப்படித்தான் வருது. உதாரணமா தொண்டுகளுக்குன்றதுன்னு ஒன்று சொல்றான். நம்ம தமிழ்ல தான் அது பேர் வந்தது. அநேகமா தொண்டுகளுக்குன்றது அப்படிங்கிற சப்தத்தில் தான் ஜனங்களுக்கு, அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. சுமங்கல்ய பிரார்த்தனா அப்படின்னு சொன்னா சம்ஸ்கிருதம் சொன்னவனுக்கு தான் தெரியுது. நீ அந்த சப்தத்தை பார்க்கிற போதே சுமங்கல்ய பிரார்த்தனா அப்படின்னா சுமங்கலியோட பிரார்த்தனை பண்றான்னு அர்த்தம். கௌரவிக்கிறார். எந்த வழியில் கௌரவிக்கிறார்? சர்வவிதமான தர்மத்துக்கும் அவளுடைய சகயோகம் இருந்தால் தான் அது பூர்த்தி ஆகுதுங்கிறதுனால தர்மத்துக்குள்ள வந்துட்டான். அதனால சுமங்கல்ய பிரார்த்தனை. பழைய காலத்துல குழந்தையா இருக்கிற பெண் குழந்தை எப்படி ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வேணும், ஸ்டேஜ் மாறுற போது என்னென்ன ஆடைகள் வேணும், சாஸ்திரியமான இதில் இருக்கிறது அவளுடைய வழக்கம். அப்போ சின்னதுலேருந்து கன்யா அப்படின்னு சொன்னா அடுத்தபடி சுமங்கலின்னு ஆயிடுது. அப்ப அந்த ஸ்டேட்டஸ் கடைசி வரைக்கும் வாழ்க்கை இருக்கு. அந்த சுமங்கலிங்கிற சப்தம் சாஸ்திரியமான நடைமுறைக்கு ஒத்துக்கூடியதான சப்தம் அது. அப்போ அவளை சுமங்கலியா பார்க்கிறோம். நம்ம நம்முடைய திருஷ்டி இருக்க அது தர்மத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ ஸ்வரூபமா தான் நம்ம பார்ப்போம். உபபோக பொருளா பார்க்க மாட்டோம். இல்லை இல்லை, இன்னும் ரெண்டு வழியில் அவளை நம்ம சந்திச்சிருக்கோம். ஒன்னு இப்படி குழந்தையா இருந்து கன்னிகையா சந்திச்சோம். விவாகமாய் இது கார்கஸ்த ஆசிரமத்தில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒத்துழைச்சிருக்கலாம் சந்திச்சோம். கடைசி வரைக்கும் அது உண்டு. மாறும்போது மாறும். அப்பவும் அவளுடைய தரம் இருக்க அது குறையாது. அதனால ஒரு தேவதா பாவம் அவள்கிட்ட வருது. இப்ப தேவதா பாவம் வருது. அது இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றேன். அவளுக்கு இருக்கிறது ஒரு சுவாரஸ்யம். ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமா கடைசி வரைக்கும் ஆம்படையானோட இருக்க முடியல, ஆம்படையான் போயிட்டார் அப்படின்னு வந்தா அவளுடைய அந்த ஸ்திரீத்துவத்துக்கு ஒரு கெடுதலும் இல்லை. நியமேன அனிவாரியம் மரணம்ங்கிறது அது நம்ம கைது இல்லை. அது நம்ம பிடிச்சு வைக்க முடியாது. ஆறா இருந்தாலும் அது ஜாதஸ்திரவமூர்த்தி வரும். அதுக்கப்புறம் அவளை சுத்தம் பண்றது எப்படின்னு நாம ஒன்று வச்சுட்டு இருப்போம். அந்த மனசுல வேற எந்த விதமான ஆசையும் வராது இருக்கிற அளவுக்கு புறத்தியாருக்கும் எண்ணம் தோணாத, தனக்கும் அந்த எண்ணம் வராது இருக்கிறதுக்கு ஒரு வேஷத்தில் ஒரு மாறுதலை சொல்லியிருக்கோம். அத அவளுடைய ஆசையை அழிக்கிறதல்ல. அதனால அந்த வேஷத்தை மாறினா அந்த சுமங்கலியா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தா சகல விதமான தர்மத்துக்கும் அவளுக்கு என்ட்ரி உண்டு. இந்த வேஷத்தை மாறுவது ஏன் வச்சோம்னா அதனுடைய பரம தாற்பயம் இந்த என்னுடைய சௌந்தரியத்தையோ என்னை பார்த்து அனுபவிக்கணும்னு இப்ப இல்லை. இப்ப வேற யாருக்கும் இதை நான் நைவேத்தியம் பண்ணப்படாது. அது இருந்தா எவனோ என்ன கவருவன், அது இருந்தா எனக்கும் மனசு போயிடும், அது இல்லைன்னா வராது அப்படிங்கிற எண்ணத்துல அவளாகவே அந்த வேஷத்தை மாறுறாளே தவிர தர்மசாஸ்திரம் நீ வேஷத்தை மாறு அப்படின்னு சொல்லலை.
அப்படி சொல்லியிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ இப்படியே வச்சுட்டு இருந்தா பாக்கி கர்மாவில எல்லாரையும் போல கல்யாணத்துல முன்னாடி வந்து நிற்கணும்னு வச்சுக்கோ. அது அந்த இதெல்லாம் இல்லைன்னா வந்திருக்கலாம். அவ எல்லா இடத்துலயும் முதல்ல வரலாம், அவ எல்லாத்துக்கும் அர்ச்சனை போடலாம், அவ எல்லாத்துக்கும் கலந்துடலாம். அப்படி ஒரு ஃப்ரீ அந்த பழைய ஸ்டேஜ் அவளுக்கு கிடைக்கும். அதை கிடைக்கிறதுக்காக இவா பண்ண சொல்லுவா. அப்படிதான் அவனுடைய தத்துவம். அதனால இந்த ஊர்ல ஒரு பெரிய வச்சனம் உண்டு. கேரளத்தில் எல்லாம் இந்த புருஷனுடைய அதிகாரம் இருக்குன்னு இவா சொல்லுவா. அது புருஷன் இருக்காங்க, புருஷ மேதாவித்துவம் அப்படின்னு இங்க இருக்கிறவாள எல்லாம் வெய்வா. இந்த புருஷ மேதாவித்துவம் இவாளெல்லாம் அடக்கி ஆடுற மாதிரி அப்படி புரிஞ்சுட்டு இருக்காவா. தர்மசாஸ்திரத்துடைய போர்ஷன் இவா கண்ணில் வராததுனால அவளுடைய கண்ணோட்டத்தில் அவளுக்கு தெரியறது பொண்டுகளை எல்லாம் புருஷன் அடக்கி ஆடுறான், தர்மசாஸ்திரம் அடக்கி ஆடுறான்னு. அதுக்கு நேர விருத்தம் சுமங்கல்ய பிரார்த்தனை கொண்டாடுறான். அது சொன்னேன், அதுக்காகத்தான் இதை சொன்னது. இது அடக்கி ஆடுறான்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. நேர விருத்தம் என்னது? கொண்டாடுறான். வருஷா வருஷம் அந்த ஸ்திரீகளை கொண்டாடி இந்த சுமங்கல்ய பிரார்த்தனையில் என்ன நடக்கும் தெரியுமோ? அங்க ஒரு வஸ்திரத்தை வச்சு சுமங்கலிக்கு அடையாளம் வஸ்திரம் புஷ்பம் ஒரு இடத்துல வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அவளுக்கு ஒரு சம்பிரதாயப்படி ஏற்றி இறக்கணும்னு உண்டு. அதெல்லாம் பண்ணி அந்த சுமங்கலியை அக்ஷரம் போட சொல்லி அந்த சுமங்கலியெல்லாம் உட்காந்துருப்பா சாப்பிட்றதுக்கு. அவளுக்காக முதல்ல சாப்பாடு சுமங்கலியுடைய பிரீத்தி. அப்படி எல்லாரையும் உட்காந்து ரெடியாக இருந்து இலையில எல்லாம் வச்சு எல்லாம் தயாரான உடனே அந்த அக்ஷரம் எல்லாம் போட்டாச்சுன்னா அவள் எல்லாருமா உட்காந்து சாப்பிட்றாளே. அதுக்கு பின்னாடி பர்த்தாவை கூப்பிடுவாள். அவள் அது அந்த சுமங்கலி அப்பாவை கூப்பிடுறது பொண்ணு சொல்லு. அவன் முடிவு வந்த உடனே இது வந்து அக்ஷரை கையில் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அக்ஷரை போட போகும்போது இதுக்கு சுமங்கலி தான் பிரார்த்தனை அவன் பண்ணிட்டு போடுவான். அவன் சாப்பிட மாட்டான். இவளெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு சம்பிரதாயம். இப்போ இந்த சம்பிரதாயத்தினுடைய டைப்பை பாரு. அவளை கௌரவிக்கிறதுன்னு இவன் கூட கௌரவிக்கிறான். இப்ப இங்கே புருஷ மேதாவித்துன்னு சொல்லு இல்லை, அப்படி பண்ணிக்கிறான். இப்படி ஒரு சம்பிரதாய சித்தமா ஒரு சுமங்கல்ய பிரார்த்தனை பொண்டுகள் கடவுள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உண்டு. இது அனிவாரியமா பண்ணியிருப்பா. அது வேண்டான்னு வைக்கிற ஒரு குடும்பமே இல்லை. இதுல என்ன வேடிக்கைன்னா, வருஷத்துல ஒரு நாளைக்கு எங்க ஆத்துல பொண்டுகள் கடுறது உண்டு அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பா, ஒரு சங்கல்பம். அந்த சங்கல்பம் வருஷத்துல எப்ப வந்ததோ அப்ப பண்ணுவாங்க. இது ஒரு சங்கல்பம். இப்படி சில குடும்பம். இன்னொரு குடும்பம் அப்படின்னா அவாத்துல விசேஷம் வந்து சுபகர்மா உபநயனம் வந்தது. நீ உபநயனம் மட்டும்தான் நீ புரிஞ்சுன்னு சௌளம் வந்தது, அதுக்கும் பண்ணியிருந்தா ஒரு ஆள் சௌளத்தையும் பண்றது. கல்யாணம் வந்தது, சீமந்தோநயனம் பூந்தோனம் வந்தது. இப்படி எல்லாத்துக்குமே பண்ணுவாவா. அப்போ அதுக்கு பண்றது அந்த மாதிரி விசேஷம் பண்ணுவதும் உபநயனம் வந்ததுன்னா புண்டு நடத்துவான். அதுக்கப்புறம் தான் உபநயனம் நடத்துவான். அதே இல்லை உபநயனம் சில பேர் இல்லைன்னா கல்யாணம் வந்தால் நடத்துவான். அப்போ நடத்துவான். அப்ப விசேஷம் வந்தால் நடத்துறது இப்படி ஒரு சங்கல்பம். அவ வருஷம் வருஷம் இருக்காது. இப்படி நடத்துறதுன்னு வருவது இவ ஒரு நடைமுறை வச்சிருக்கா. கல்யாணத்துக்கு பொண்ணாத்து கல்யாணம் வருமே, பிள்ளையாட்டையும் கல்யாணம் வருமே, அவளும் இதே கடைபிடிக்கிறான்னு வச்சுக்கோம். விசேஷம் வந்தா தான் நடத்துறதுன்னு. அப்ப பொண்ணாத்துல பொண்ணுகள் வந்தா அந்த பொண்ணுகள் பொண்ணு அவாத்துக்கு போயிட போறான். இது கடைசியா இருக்கு, அதனால அவள் இருக்கிற போதே நடத்து அப்படின்னு சுமங்கலிய பிரார்த்தனை விட்டுட்டு கொண்டு போனா அவளும் சுமங்கலியா இருக்கணுங்கிற எண்ணத்துல அனுப்புவா. அப்போ பிள்ளையாத்துக்கு பிள்ளைய கல்யாணம் பண்றான்னு சொல்லுவா. சரி, பிள்ளைக்கு இதா பண்றதுன்னு சொல்றது இல்லை. கல்யாணமாய் மாட்டு பொண்ணு ஆத்துக்கு வரான அவளுக்கு சுமங்கலி வந்திருக்கா, அதனால சுமங்கலி பிரார்த்தனை மாத்திட்டா. இப்படி ஒரு மாறுதல சென்டிமெண்ட்ல வந்தது. பொண்ணு சுமங்கலியா அங்க போறா இருக்கட்டும், நம்ம ஆத்துல ஒரு சுமங்கலி வரா, அப்ப வந்ததுக்கு அப்புறம் பண்றதுன்னு அப்படி வச்சுக்கோ. இப்ப என்னாச்சு, ரெண்டாவது வருஷம் ஃபர்ஸ்ட் ஒன்னையும் பார்க்காத வருஷாவது ஒரு சுமங்கலி பிரார்த்தனை. இன்னொன்னு அதாவது விசேஷம் வந்தா சுமங்கலி பிரார்த்தனை. இப்படி ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு அவாத்துல சுமங்கலியா ஒரு செத்து போயிட்டான்.
இப்ப சுமங்கலியா போனதுனால மனசுல வடு வந்துடுச்சு. நம்ம சுமங்கலி ஆராதனை பண்ற ஒரு வடு வந்துடுச்சு. அப்ப அவளுக்கு சாத்தம் முடிஞ்சா அடுத்த நாளைக்கு எந்த நாளானாலும் சரி சுமங்கலி பிரார்த்தனை. அந்த அம்மா செத்து போறோம் அடுத்த நாள் இருக்க ஒன்னும் பார்க்க வேண்டாம், அடுத்த நாளே பண்றதுக்கு பண்ணுவாங்க. இது ஒரு டைப். இப்ப 3 டைப் சொன்னேன்னா இது அல்லாத கல்யாணம் நடக்கும். பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமோ? கல்யாணம் முடிஞ்சு மறுநாளைக்கு அவளுக்கு ஒரு விருந்து கொடுப்பா. மறுநாளைக்கு தானே வெளியூருக்கு போறதுக்கு. இப்ப மறுநாளைக்கு எல்லாரும் சாப்பிடுற போது கல்யாணம் பந்தல் இருக்க அதுல எல்லாருக்கும் சாப்பாடு போடுற போது அங்க புண்டுகள் கிட்டு எல்லாரும் சாப்பிட்டு போடுவாங்க. இது ஒரு டைப். அதுக்கு அதிசய புண்டுகள்னு ஒரு பேரை போடுவாங்க, சாப்பிட்டு போடுவாங்க. அப்போ பண்ணறதுக்கெல்லாம் தனித்தனி நிமித்தம் அவாவா விருப்பப்படி வந்ததுனால அது சாஸ்திரியம் அல்ல, சம்பிரதாயம். சாஸ்திரியமான ஒன்னா தானே இருக்கும். இப்ப சிராத்தம் சொன்னா எப்படி எல்லாம் ஒன்னா இருக்கும், அப்படி இல்லையே இது. அப்போ அந்தந்த குடும்பத்துல பரம்பரையா அனுஷ்டானம் பண்ற வழியை பொறுத்தது. அப்புறம் இது எப்படி வச்சு நடத்தலா சொல்றேன். இப்ப நான் என்னெல்லாம் சொல்லிவிட்டேன், 4-5 டைப், இந்த 5 தான் இருக்கு. முதல்ல வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு சுபகாரியம் வந்தா உண்டு 2. அவ செத்து போயிட்டா, அம்மா செத்து போனா அதுக்கு அடுத்த நாள் சுமங்கலி பிரார்த்தனை. இப்படிதான் அது வருது. அந்த சுமங்கலி பிரார்த்தனை என்ன நடக்கிறது சுருக்கமா சொல்லிட்டேன். அவளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அந்த நடத்துறது ஒரு வைசிஷ்டம் இருக்கு. 6 இந்த நடத்துறது சுமங்கலி பிரார்த்தனை அப்படின்னா, அந்த வீட்டுல ஏற்கனவே அம்மா இருக்கா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அந்த கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு வரணும், அவளுக்கு தான் அந்த பூஜை பண்ணதான அந்த வஸ்திரத்தை கொடுப்பாள். அந்த பெரிய பொண்ணுக்கு தான் அது அதிகாரம்னு வச்சிருக்கா எல்லா இடத்துலயும். அந்த வஸ்திரம் அவ வாழ்ந்து அவழிஞ்சு வருவள். அது அங்கிருந்து வந்தவள். அவ இந்த வஸ்திரத்தை இருக்கிறதுனால அவளுக்கு சாப்பாடு போட்டா அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கணும், அதனால அவ வருவாள். இப்போ பொண்ணு இந்த வஸ்திரத்தை கொடுத்தா ஆச்சு. இது எடுத்துக்கிட்டு சேர காரியம் இருக்க பூஜையை பண்ற ஒருத்தர் சாப்பிட முடியாது. அது அவ அம்மா பூஜை பண்ணாக்கா பொண்ணை மாட்டுப்பொண்ணை எல்லாம் உட்காந்து வச்சுடுவார். இல்லையே அம்மா இல்லையே மாட்டுப்பொண்ணு தான் இருந்தா, மாட்டுப்பொண்ணு இந்த பூஜையில இருந்தா இவளுக்கு கொடுப்பாள். இப்ப பூஜை பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒண்ணு அவ அம்மா வயசானவா, அது இல்லைன்னா மாட்டுப்பொண்ணு, அப்படிதான் இருக்கு. அப்ப அது இல்லைன்னா மாட்டுப்பொண்ணு. அந்த காலத்துல மாட்டுப்பொண்ணு 1-2 இல்லை இருக்கும். அப்ப அவ முதல்ல சாப்பிட உட்கார மாட்டான், பாக்கி எல்லாம் சாப்பிட உட்காரலாம். இது இன்னொரு கௌரவம் இருக்குது, குடும்பத்தை சேர்ந்தவா தான் அது சாப்பிடுவா. அதனால சிராத்தம் அல்ல, அவன் செத்து போன ஆளுக்கு பண்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அல்ல. குடும்பத்தில் சேர்ந்தவா தான் சாப்பிடுவா. அதனால செத்து போனா என்ன பண்ணுவாளோ அது மாதிரி இது ஒரு சிராத்தம், அதனால நான் உட்கார மாட்டேன் அப்படி அல்ல. பிரார்த்தனை தான், கௌரவிக்கல், பெருமைப்படுத்தல், அப்படிதான். ஏன் தெரியுமோ? வீட்டில் இருக்கிறவா தான் உட்காருவா, பொண்ணு உட்காருவாள், புரியலையா? இன்னொரு மாட்டு பொண்ணு உட்காருவாள், சித்தப்பா பொண்ணு உட்காருவாள், மாமியாரோட தங்கை உட்காருவாள், என்ன வேணா. அப்ப அவாதான் உட்காருவான், வெளியிலேருந்து வராது. வந்தாலும் தாயாரியாற்ற ஒருத்தர் வருவார். அப்ப அதுல எல்லாம் குடும்ப அங்கங்கள் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி இருக்குமே தவிர, பாக்கியத்திலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டா இங்க இல்லைன்னா தான் கூப்பிடுவாங்க. இங்க இல்லைன்னா நீ வரையலாம். இப்ப எப்படி வந்து கொடுத்தோம்னா, அன்னைக்கு நிறைய எல்லாருமே குடும்பத்துல எல்லாரும் 9 நட்டின்னு இருப்பா, எல்லாரும் குடும்பத்துல வந்திருப்பா. அப்ப அது வேற ஒருத்தர் கூப்பிட வேண்டிய சந்தர்ப்பம் வராது. இன்னைக்கு என்ன வந்தாச்சுன்னா அப்படி யாரும் இல்லை. ஒரு பொண்ணு இருக்கா, அந்த அம்மாவும் இருக்கா, 2 பேர் தான் இருக்கா. அப்ப அவள் பூஜையில இருந்தாச்சுன்னா இவள் வச்சுதான் உட்காருவாள். அப்ப வெளியில இருந்து கூப்பிடணும், அதை ஃபில்லப் பண்றதுக்காக வெளியில கூப்பிடுறதுன்னு பின்னாடி இது வளர்ந்து போயிடுத்தே இருக்கிற. அப்போ என்ன செய்வான், கிட்ட தாயாரிகளும் இப்ப இல்லையே. அப்ப வேற யாராவது 9 கட்டிக்கிறவாள் இருக்குன்னா அப்ப நம்ம சேர்ந்துக்கிறோம். அதனால பொதுவா நம்ம சேர்ந்தவாள் தான் சாப்பிடுவா. அவ ஒரு முடிவு வச்சிருக்கா, மினிமம் 5 பேர் வேணும். இது மினிமம், அப்புறம் 7, அப்புறம் 9, அப்புறம் 11. அது வரைக்கும் இழுக்கலாம். 11 அதிகம். இது நான் 13 வைக்க போறேன்னு சொல்லப்படாது. இது
5 கீழே 3 பேர் வச்சுக்கிறேன்னு சொல்லப்படாது. 5, 7, 9, 11 இல்லை. அப்படி ஏதாவது 2 பேர் இருந்தா அவளை சாப்பிடறதுக்கும் இருக்கு, அவளை தனியாக உட்காந்து வச்சா கௌரவ குறைச்சலா போகுமேங்கிறதுக்காக 11க்கு வருவா. 11 சங்கீத சேர்க்க மாட்டான். 5 பேர் வச்சுட்டு 6 ஒருத்தி இருக்கா, அவள் மட்டும் தனியாக நிறுத்தி வைக்கிறமே. சரி, இன்னொருத்தர் கூப்பிடு, 7 ஆகும். 7 வந்து கொடுத்துரு. இன்னொரு ஒருத்தி இருக்கா, அவள் சொன்னா தேவையில்லை, அவனும் வந்திருக்கான். சரி, அப்போ ஒன்று சரி 8 ஆச்சு. இன்னொருத்தர் 9. அதுக்கு பேர் 10 ஒருத்தி இருக்கா இல்லை, நீ எங்கே உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுவா. அப்படி ஒரு ரூல் அவள் வச்சிருக்கா. இப்போ மினிமம் 5, மேக்சிமம் 9 இப்படி இருந்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்தது. எல்லாருமா ஒன்னா தான் சாப்பிடுவா. அந்த பூஜை பண்றவள் கையில் ஜலம் மட்டும் கொடுப்பாள். அது இதெல்லாம் தூஷ்ணி. ஸ்திரீகளுடைய கர்மா எல்லாம் தூஷ்ணின்னு தானே, மந்திரம் இல்லாத. அப்ப எல்லாரும் இலையை போட்டு பரிமாறி எல்லாம் முடிஞ்சுதான் உட்காருவான். அப்ப இதுக்கு இந்த எண்ணமும் இப்படி வச்சிருக்கான். நான் 2-3 டைப்பு சொன்னேன்னு, இது அல்லாத ஒரு டைப் இருக்கு, ரொம்ப பழசு. அதாவது அங்க ஒரு பூஜை பண்றோமே இல்லையோ, ஒரு புடவையை மடிச்சு வைப்பான். அது நம்ம மாதிரி மடிக்க மாட்டான். எல்லாத்தையும் மடிக்கிறா பாரு, என்னன்னு கடையில எல்லாம் அப்படி அழகா மடிச்சு அப்படி மடிக்க மாட்டான். அது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த இது அத இப்படி மடிப்பான். இப்படி மடிச்சு அப்படி சுத்தி அப்படி வைப்பான், கட்டிக்கிற மாதிரி அங்க வச்சுடுவான். அதுலதான் புஷ்பத்தை வச்சு பூஜை பண்ணுவான். சில பேர் என்ன பண்ணுவான், இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் பண்ணுவான். ஒரு அப்பா அம்மா இருக்கா, அவனுக்கு 4 பிள்ளைகள். எத்தனை? ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 குடும்பம் இருக்கு அப்படின்னா, அந்த 4 பிள்ளைகள்ல ஒண்ணுதான் நடக்கலாம். இது 4 பிள்ளைகளும் சேர்ந்து குடும்பத்தோட ஒரு குரூப்ல உட்காந்துருந்தா, பெரிய பிள்ளையோட பொண்ணு கல்யாணம்னு பண்ணியாச்சா, அப்ப 2, 3, 4 பிள்ளைகளுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒண்ணுதான் நடத்தலாம். இப்போ வருஷத்துல ஒரு தடவை தான் நடத்தலாம் அந்த குடும்பத்துக்கு. அது பிரிஞ்சு போச்சு, தாயாரியா மாறினா அப்ப அது தனியா போகும். அது இல்லாத வரைக்கும் ஒருத்தர் 2 பிள்ளை 2 ஆம்பளை முண்டாட்டி இருக்கா, பெரிய பிள்ளைக்கு கல்யாணம் வருது, உடனே பண்ணி விட்டானா, அப்புறம் 2வது பிள்ளைக்கு உபநயனம் வந்தா பண்ண போறாங்க. அப்போ ஒரு காத்தான் பண்ணலாம், ஒரு வருஷத்துல ஒரு தடவை தான் பண்ணலாம். அந்த குடும்பத்திலே ஒருத்தர் தான் பண்ணலாம். அப்படி ஒரு குடும்பம். இது எல்லாத்தோட ஒரு விசேஷமா ஒரு வழி இருக்கு. ரொம்ப பழைய காலத்தில் திருநெல்வேலியிலையும் தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கேரளத்திலையும் இருக்கிறவாரு தமிழ்நாட்டிலேருந்து வந்தவா தானே, அவன் இங்க வந்து வரவோட அந்த கல்ச்சரோட வந்திருக்கா, அந்த பழக்கத்தோடு தானே இங்க வரா. அப்படித்தானே 9 லட்சம் கட்டிருக்கோம். நாங்க இங்கேயே பிறந்தோம்னா 1.5 தான் கட்டிப்போம். அப்ப அங்கேருந்து வந்ததுனாலே கட்டிடுவோம். அப்புறம் நம்ம மாறி வந்தோம்னா இங்கே இருக்கிறவங்க மாதிரி நாம இருந்தா தான் லோகத்தோட ஒத்து வாடங்கிறதா 1.5 இருக்கும், புரியலையா? அதனால அப்படித்தானே வந்திருக்கோம். அவன் என்ன செய்வா, ஒரு பெரிய கும்பம், ஒரு பல்லாய் சொன்னா தெரியாது, அங்க சொல்லுவோம், மண் பாத்திரம், மண்பானை. அந்த மண்பானையில ஒரு வஸ்திரம் வச்சிருப்பேன், இது ஒரு புடவை வச்சிருப்பேன். அந்த மண்பானை அங்க வச்சுடுவோம். அந்த மண்பானைக்குள்ள அந்த வஸ்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வஸ்திரம் வச்சிருப்போம். அந்த மண்பானைக்கு தான் பூஜை. அப்ப இது வந்து விட்டா பெரியவன் இந்த பூஜை பண்றான்னு சொன்னா இந்த மண்பானை அவன்கிட்ட இருக்கு, சின்னவங்கிட்ட போனா அந்த மண்பானை அங்க போகும். அப்ப நிரந்தரமா சுமங்கலி ஆராதனம் பண்ற நம்மள்கிட்ட சொல்ற மாதிரி படம் மாதிரியும் பூஜா திரவியம் மாதிரியும் அது எல்லா இடத்துலயும் போகும். அது ஒரு ஆத்துல பெரிய மனுஷன்கிட்ட இருக்கு. இது அவன் கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்திருப்பாள். இப்ப எல்லாரும் கவலைப்படுறான், இந்த மண்பானை வச்சிருக்க யாரும் இல்லை, என்ன பண்றது தெரியல, என்ன செய்யலாம் தெரியல, எனக்கு அப்புறம் பண்றதுக்கு யாரும் இல்லை, நான் போயிட்டேன்னா அது என்ன பண்றது, என்ன சாத்திரத்தில் இருந்து நிறைய பேர் கிட்ட கேட்பா. அது கடைசியில் என்ன பண்றது, அது ஒரு தலைவலியா இருக்கும் உங்களுக்கு. என்ன அங்க பூஜை பண்ணி அப்படி ஒரு பூஜை, இப்படி இந்த பூஜையில இத்தனை வேண்டும் அந்த ஆளையும் சொல்லிவிட்டேன். இதுல இத்தனையும் நடக்கிறதே இல்லையோ, இத்தனையும் நம்ம கிட்ட உண்டு. இது இத்தனை டைப்பும் நம்மள்கிட்ட உண்டு. அதிசய கொண்டு வரையும் சொல்லிவிட்டேனே, கல்யாணம் ஆனா தான் நடக்கும், அப்புறம் இருக்காது. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை தாற்பயம், சுமங்கலிய கௌரவிக்கணும். தர்மசாஸ்திரத்துல சுமங்கலியை கௌரவிக்கிறது நிச்சயமா பண்ணிருக்கா.
சாஸ்திரத்திலே சுமங்கலியை கௌரவி சொல்லவே வேண்டாம். சுமங்கலி எல்லா இடத்துலையும் கௌரவிக்கிறோம். சர்வதா சட்டத்து பொறுத்து நடக்கிறது, சதாபிஷேகம் நடக்கிறதுன்னா அவளுக்கு தான் இல்லை. கல்யாணத்திலேயே அவள் வந்து அவளுக்கு தான் தாலி கட்ட புது புடவை இல்லை. எங்கேயுமே செய்யக்கூடிய கர்மா சுபகர்மாவில் அம்மனை முன்னாடி சேர்ந்து வந்தா சகல விதமான கௌரவங்களையும் அவனுக்கு கொடுப்போம். நம்ம அப்படிதான் சட்டத்து பூர்த்தியில ஒரு புடவை புதுசாக வாங்கி கொடுப்போம். இவன் பழசம் கூட கட்டிப்பேன் அவங்ககிட்ட இல்லைன்னா. அப்புறம் ஒரு தாலியை கட்டுவன், அது வேணும்னு சொல்லுவன், ஒரு வளைய போடுவன், மட்டி போடுவன், எல்லாத்தையும் கொடுப்பேன். எல்லாம் நடக்கும். அப்போ எங்கேயுமே நாம வந்து தர்மசாஸ்திரம் அவளை கௌரவின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. ஒரு இடத்துலையும் கௌரவிக்காதே சொல்லு. அதெல்லாம் சாஸ்திரமும் அந்த சுமங்கலி ஆராதனம் பண்றதுதான் வச்சுக்கிட்டு இருக்கு. தனி ஆராதனம் பண்றதும் சம்பிரதாயத்தை சாஸ்திரம் எடுத்துட்டு இருக்கு. இதுல என்ன இவ சொல்ற வழக்கம் தெரியுமா, என்ன பிரயோஜனம்னு? நம்ம மைண்டில் இந்த சுமங்கல்ய பிரார்த்தனை வந்தா நம்ம மாத்திர வர சுமங்கலிகள் அமங்கலி ஆகாமல் நான் தீர்க்க நாள் இருந்து அந்த சௌமங்கல்ய ஒரு பெருமையோட இருப்பாள். சுமங்கலியா இருக்கிற காலத்துல என்னெல்லாம் அவளுக்கு அனுபவங்கள் இருக்கோ லோகத்துல அது அவ்வளவு குறையாது இருக்கும். சுமங்கலியா இருக்கும்போது தான் எல்லா இடத்துலையும் போகலாம், பல பேர் பல இடத்துக்கு போகலாம், எல்லா விதமான காரியமும் செய்யலாம். குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா சுபகாரியங்களுக்கும் அதில் பங்கு பெறலாம். அப்படி எல்லாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கும். அப்போ அவளுக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸும் வரணும். சௌமங்கல்யாவாப்தி. அதனால்தான் ஆரம்பத்திலேயே கல்யாணம் ஆகிறோட தாலியை கட்டுறோம். அது ஒரு சம்பிரதாயம் அப்போலேருந்தே அப்படி ஒன்றும் இருக்கு. இத இப்ப இருக்கிற காலத்துல என்ன மாற்றம் வந்திருக்குன்னா, இது பழைய காலத்தில் நடக்கிறதுனால புது தலைமுறை இருக்க வாழ்க்கை இதனுடைய சொரூபம் தெரியாததுனால அது நடைமுறைப்படுறது. அவள்லாம் குளிச்சுட்டு வரணும், எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாவா. அது ஆமா, அந்த சௌமங்கல்யத்துக்கு அடையாளமா இல்லாம வருவா. அவள் புஷ்பத்தை வாங்கி கொடுப்பா. அவள் 9 தான் கட்டிக்கணும், அதெல்லாம் ரூல் இருக்கு. அப்படி எல்லாம் அதை கடைபிடிப்பா. அவளுக்கு சமையல் பண்றோம், வேற யாரும் சாப்பிடக்கூடாது. அவளுக்கு அவளே சமையல் பண்ணுவான். சமையல் பண்ணியாச்சுன்னா எல்லாருமா ஒன்னா பரிமாறி ஒன்னா சாப்பிடுவா. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் சம்பிரதாய சித்தமா வந்து சாஸ்திரத்தை விட அத்தனை பேர் நடைமுறைத்திட்டு இருக்கா. இது சாஸ்திரமாவும் தொலைஞ்சு போச்சு, சுஷ்கமாச்சு. இந்த போஜனம் தான் பிரதானம். இங்க அந்த ஏற்றி இறக்கிறதுன்னு ஒன்று உண்டு. அது முடிஞ்சோன்னா சாப்பாடு ஆகணும்னா சாயந்தரம் அந்த புடவை அந்த அவ கட்டிப்பாள். அது பொண்ணு என்ன ஒரு ரூல் வச்சிருக்காங்கன்னா பெரிய பொண்ணு தான் கட்டிப்பாள். 8 பொண்ணு இருந்தா கூட ஒவ்வொரு வருஷமும் பெரிய பொண்ணு தான். அதனால அவளே சொல்லிப்பா, நான் 2ஆம் பொண்ணா பிறந்து ஒரு வரைக்கும் கிடைக்கிறதே சொல்லிப்பா. அது அவளை நான் வரலன்னா அது இல்லைப்பா. அதுக்காக என்னைக்காவது பெரிய பொண்ணு வராது இருந்துட்டா 2வது பொண்ணு வச்சிருந்தா அது கிடைக்கவே ஏங்குவா. அந்த பெரிய பொண்ணுக்கு தான் காரணம் என்ன தெரியுமா? ஆத்தியம் அந்த அம்மாவுக்கு அப்புறம் அவாத்துல ஒரு பொண்ணு சுமங்கலி ஆனதாரு. 2வது எக்ஸ்ட்ரா ஆடாயம் தானே. பெரிய பிள்ளைன்னா நீ கௌரவம் கொடுக்குறேன், அவன் தான் என் பெரிய பிள்ளை வா அப்படிங்கிற. அதுனா எல்லா விதமான கர்மானுஷ்டானத்தையும் பண்றதுக்கு அவனுக்கு முதல்ல இடம் கொடுக்குற. தர்மசாஸ்திரத்திலே சொத்துல அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கிறது அதுக்கு பெரிய பிள்ளைக்கு. பெரிய பிள்ளைக்கு எல்லாரும் கொடுக்கறத விட அதிகம் கொடுங்கிறது. இது ஆமா, அவன் கர்மா எல்லாம் பண்றான், அவன் தான் வந்தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வழி தொடர்ந்து நீங்கள்லாம் வந்தேன். இல்லைன்னா நீங்க எங்க வரப்போற? அவனுடைய ஒரு பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் தான் 2வது தான் நீ வந்த. அதே இடம் கரெக்டா இருந்தது. இப்படி எல்லாம் சொல்லுவது. அதனால பெரியவனுக்கு அது மாதிரி பெரிய பொண்ணுன்னா அப்படி சொல்லுவா. 2வது இந்த பெரிய பொண்ணுக்கு இன்னொரு சௌகரியம் என்னன்னா, சகல சந்தர்ப்பத்திலேயும் பெரிய பொண்ணு இந்த அப்பாவோட வெளியில் போயிருந்தா கூட அப்பா போயிட்டான்னா உடனே அங்க கீழே வந்து ஜலத்தினால அபிஷேகம் பண்ணி எல்லாம் சேர்த்து விடுது. மாட்டுப்பொண்ணு இல்லைன்னா பொண்ணு வருவாள். பொண்ணு மாட்டு பொண்ணுவா ஜலத்தை எடுக்க போவா, தலையை வச்சு போட்டு பொண்ணு வந்து அபிஷேகம் பண்ணு தொடக்கிறதில்ல இவ வருவாள். இத்தனைக்கும் இதை விட்டுட்டு அங்கே போயாச்சு. இப்படி எல்லாம் நிறைய தர்மசாஸ்திரத்தில் அவருடைய
பங்கு நிறைய சமுதாயத்தில் பார்க்கிறோமே. பெரிய பொண்ணு தான் தாலி கட்ட வரும். இது பெரிய பொண்ணு என்ன பண்ணும்? அதான் வரும். 5-6 தாலி கட்டுறதுன்னா எல்லாம் வராது, எல்லாத்தையும் தாலி கட்ட முடியுமா? வரும். குழந்தை பிறந்தாதான் பெரிய பொண்ணு அத்தைதான் அந்த குழந்தைய காப்பு கட்டு வரும். இப்படி எல்லாம் அதுல ஒரு சமன்வயம் இருக்க, சாஸ்திர ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் இருக்கிறதுனால அவளை வச்சுதான் அது பண்ணுவான். இப்படிதான் இது நாம நிரந்தரமா நடத்திட்டு இருந்த பொம்மை நாட்டில். அது ஏதோ நமக்கு தெரியாத அன்னைக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தா, அந்த வயசானவாள் ஏதோ ஜானம் போட்டு இருந்தா, அது ஒன்றும் பெரிய சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மைண்டு தான் இருக்கணும். நான் சுமங்கலியா இருக்கணும், அவள் எல்லாரும் சுமங்கலியா இருக்கணும், எல்லாரையும் சேர்ந்து பார்க்குறோம், எல்லாரும் ஒரு சந்தோஷப்படுறோம். நீ நினைச்சு பாரு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொண்ணு குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் சுமங்கலி பிரார்த்தனை வா சொன்னா, அப்போ அங்கே வந்த உடனே அம்மாவையும் அப்பாவையும் கூட இருக்கிற தங்கையும் தம்பியும் எல்லாரையும் பார்க்குறது ஒரு சந்தோஷம் இல்லையோ? அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறத பரஸ்பரம் அதெல்லாம் அதில் கொடுக்குமே. அதனால அது அப்படி அது எல்லாத்த விட 2 பொண்ணை கொடுத்த இடத்துல அந்த குழந்தைகள் இருக்க சம்பந்தின்னு ஒரு குணம் இது உண்டு நமக்கு பெருமை. சம்பந்தி கூப்பிடாத ஒன்றும் பண்ண மாட்டோம். சம்பந்தி படம்னு ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து இருக்கும். அப்போ 2 குடும்பம் ஒன்னாகதான் கல்யாணத்துக்கு. இந்த பொண்ணு மட்டுமோ புள்ள மட்டுமோ இல்லை, 2 சேர்ந்துதான். அதனாலதான் நீ உனக்கு கவனிச்சு பார்த்தோம், மாமனார் செத்து போனா மாப்பிள்ளைக்கு 3 நாள் தொட்டு, மாப்பிள்ளை செத்து போனா மாமனாருக்கு 3 நாள் தொட்டு. அது எப்படி வந்தது? மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை என்ன சம்பந்தம்? ரத்த சம்பந்தம் இல்லை, சுற்றி வளைச்சு வருது. ஆனா அது சேர்ந்து இருக்கும். சம்பந்தி பணம்னு தனியாக ஊதுவோம், சம்பந்திக்கு எல்லாரும் இடம் கொடுப்போம், சம்பந்தி விட்டு கொடுக்காத போவோம். லெட்டர் எழுதும் போது சம்பந்திக்கு தான் லெட்டர் எழுதுவோம். எங்காத்த விசேஷம் இருக்கு, என்னோட மாட்டு பொண்ணுக்கு சீமந்தம் வருது, அப்போ உன் பொண்ணுக்கு வருதுன்னு சொல்ல மாட்டோம். அப்போ அந்த சம்பந்தியோட சம்பந்தத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த குடும்பம் சரியா இருக்கு. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுதான் அந்த அந்த நாத்தனார பொண்ணை முதல்ல கூப்பிட்டு அங்கே இருக்கிற பொருளை கொடுக்குறான் அந்த பொண்ணுக்கு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு நம்மாத்த பொருள் கொடுக்குறோமே, அது பொண்ணுக்கு தான் கொடுக்கலாம், வேற வராது, அது கொடுக்கலாம். பழைய காலத்துல பொண்ணை கொடுத்தாச்சுன்னா நம்ம இடத்த விட்டு அவன் போயாச்சு, அவன் தானம் வாங்கி கொடுத்தான். அது ஆமா, இப்ப தானம் வாங்கி அங்க கொடுத்தாச்சு. தானம் கொடுத்த பொருள் அங்கே இருக்கு. நான் அங்க போய் தானம் கொடுத்த பொருள் அவளுடைய சொத்தை நான் சாப்பிடக்கூடாது. இப்ப பொண்ணுக்கு போய் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நான் தான் அவளுக்கு கொடுத்துருக்கேன், அதுல இருந்து நானும் சாப்பிட்டேன்னா என்ன இது? அது எப்படி ஆகும் தெரியுமோ? லோக ரீதியா கமிஷன் மாதிரி ஆயிடுது. கொடுத்தா அங்க போனா என் பொண்ணுக்கா சாப்பிடலாங்கிறான். அப்போ இவன் போனா சாப்பிடக்கூடாது. ஆனா சில சந்தர்ப்பத்தில் சம்பந்தி கூப்பிட்டான்னு சொன்னோன்னு அவ அதை சாப்பிட முடியாது, நிர்பந்தம் வருத. அவத்துல ஒரு பூனல் இவன் போறான், சம்பந்தி சாப்பிட்டு வரான். அதுக்காக இவ ஒரு காரியம் பண்ணி வச்சிருப்பா. எந்த பொண்ணு நம்மாத்துக்கு வந்தாலும் இந்த பொண்ணுக்கு எல்லாம் போறோம், ஏதாவது கொடுத்து அனுப்புவோம். அதே சமயத்தில் அவ ஏதாவது எடுத்துன்னு போறான்னா பேசாத இருப்போம். அவன் சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சிருந்து போறேவன். அவன் போறதெல்லாம் விட்டு விடுவோம், புரியுதா? அவன் அது நன்னா இருக்கு, இப்படி இந்த சேரும் நன்னா இருக்க, முடியும் அழகா இருக்க, நீ வேணா எடுத்து போயின்னு போ. இப்போ புடவை புதுசா வாங்கியிருக்கேன், யாருக்கு அவனுக்கு வாங்க, நீ வேணா எடுத்து போங்க. அவனும் இந்த பழசு பார்க்காத இங்கேருந்து கொண்டு போறது கௌரவமா கொண்டு போகும். அந்த கொடுக்கறதுடைய பரம தாற்பயம் என்ன தெரியுமோ? அவன் கொடுக்கவே வேண்டாம், அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தா சம்பந்தம் இல்லை. அவாத்துல போய் ஏதாவது ஆகாரம் பண்ணி தோன்றுட்டா அதே இருக்கிறது. இதாயிடுறது, இது குறையாயிடுது. அந்த குறையை நகர்த்துறதுக்கு பொண்ணு வந்தா கொடுத்துருப்போம். அது இதுகளெல்லாம் வெய்யும் நம்ம ஊருக்காரங்க. அவன் வந்தாலா நாட்டரான வந்தாச்சா எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிடும். அவன் அம்மாவும் எடுத்து கொடுப்பான். எல்லாம் ஆயிட்டு போக வேண்டியதானே, காலை கொடுத்து வாங்க வேண்டியதுதானே. அல்ல, அதனுடைய தரமே வர. அப்ப அந்த பொண்ணுக்கு இருக்கிற கௌரவம் இதுல வரும் எக்ஸ்ட்ரா. சுமங்கலிகளை பிரார்த்தனை பண்றதுன்னு மட்டாமில்லாத அந்த பொண்ணுடைய கௌரவம். நீ ஒண்ணு நினைச்சு பாரு, இப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அப்பாவுடைய அந்தியத்தில வந்து சேரத்துக்குள்ளதான தொடர்பை இதெல்லாம் தானே வேண்டும்.
அந்தியஷ்டியில கூப்பிட்ட உடனே அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் சேர்ந்து வராளே வரும். பிண்ட பிடிக்கிறதுலேருந்து வராளே. அப்படி எல்லாம் வரத்துக்கு தொடர்பு இருக்கணுமே, எல்லாருக்கும் தெரியணுமே. நீ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 10-20 வருஷம் கழிச்சு ஒரு டாக்டர் இருந்தா முதல்ல கொண்டு முடியாது, இப்படி பார்க்கும். அப்ப வந்தா தானே தெரியும். நம்ம அந்த சம்பந்தத்தை விட்டு போகாது இருக்கிறதுக்காக நம்ம அதுல எந்த விஷயம் வந்தாலும் அத்தை படம் ஆரம்பிச்சுட்டு பொண்ணு இழுத்துக்கிட்டே இருப்போம். இது அப்ப அது அடிக்கடி நம்ம அதுல வந்து போற சப்ஜெக்ட தர்ம ரீதியா கொண்டு வந்திருப்போம். சம்பிரதாய சித்தமான சில தர்மங்கள் கேள்வியும் அதை வச்சுட்டு கொண்டு வருவோம். குழந்தைக்கு உபநயனம் பண்றேன்னு அத்தை வர சொல்லுவோம். அத்தை இது போட சொல்லுவோம், இது பிட்சை அடிச்சு அத்தைக்கு கொடுத்தோம். அத்தை பணம்னு ஓதுவார், நாம அத்தைக்கு திருப்பி கொடுப்போம். இதெல்லாம் ஏதோ வேடிக்கை பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை. நீ இந்த கருத்து பிரசன்டேஷன் இல்ல இது. அந்த அத்தை கொடுத்தோம்னா பிறந்தாத்திலே வந்தவளாஇருந்தாலும் திருப்பி கொடுப்போம். அப்ப இதெல்லாம் தொடர்றதுனால ஒரு சுமங்கல்ய பிரார்த்தனைக்கு கௌரவம் ஜாஸ்தியாகும். அதனால சுமங்கல்ய பிரார்த்தனை நாம எல்லாம் நடத்தணும். நடத்தினாட்டு அழகு. அதுல பச்சையா நம்முடைய அபிப்பிராயத்தை காலத்தை ஒட்டி, அதெல்லாம் இந்த காலத்துக்கு இந்த காலம் ஒரு சாஸ்திரத்தை இந்த காலத்துக்கு அது கேள்வி வரப்படாது. அது இறங்கினால்தான் தெரியும் இந்த காலத்துக்கு என்னது. இந்த காலத்தோட காலத்தை வச்சா நம்ம பண்றோம். நம்முடைய பரம்பரையா இருக்கக்கூடிய தர்மத்துக்கு காலம் எப்படி அளவுகோலாகும்? இந்த காலத்துக்கு சாப்பாடு வேணாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் நாம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த பொங்கலுக்கு நம்ம புது பொங்கலுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத படிக்க போய் வீட்டுக்குள்ளே இருக்கிற தர்மத்தை ஒன்றும் தெரிஞ்சிருது. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போனா அப்புறம் வேற எங்கேயோ ஹாஸ்டல்ல போய் படிச்சாச்சு, எங்கேயோ போயாச்சு. வீட்டுக்குள்ள வந்தா என்ன பண்ணவே தெரியல. நீ முன்பு அவங்க புஷ்பத்தை எடுத்துன்னு வாங்க, அது அங்க போய் புஷ்பத்தை எடுத்து புஷ்பத்தை கொடுத்து சொல்றது. அப்ப அவளுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற சம்பிரதாயம் இருக்க அவளால் கத்துக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்ப அதுல ஒன்றும் அவளுக்கு பிடிப்பு இல்லை. பூஜை நடக்கிறது எங்க கண்ணாக்கு தான் போகப்படாதுன்னு தெரியணும், இதெல்லாம் தெரியல. அப்போ புதுசா நம்ம வளர்த்தி புது ரீதியில் வந்ததுனால அவளுக்கு இந்த மாதிரி சுமங்கல்ய பிரார்த்தனைனாலும் பொங்கல் கட்டுறதுன்னு சொன்னாலும் அது என்ன பிடிக்கிறது இல்லை. ஆனா குடும்பத்துல நல்ல சந்தோஷம், கலகலப்பு, எல்லாரோடையும் சேர்ந்து இதை பண்ணியே ஆகணும்.